ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து உங்களால் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிபிஎலுக்கான 22வது மேட்ச்க்கான பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்டு வெனு ரெக்கார்டெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்த்துஸ்காட்ச் இருக்கும் அண்ட் சிட்னி தண்டர்ஸ், இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்ச் பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். வெனு ரெக்கார்டாக இருக்கட்டும், கிராண்ட் லீக் டெமோ டீமில் யாரெல்லாம் நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக போடலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் டெமோ டீமும் உங்களுக்கு நல்லா ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ மட்டும் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவராக நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் ப்ரைம்ஸ் எதுவும் பண்ணல, டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதிலிருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்பான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கிளாசிக், டியோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மலாக 11 பேரை சூஸ் பண்ணி நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் காண்டஸ்ட்டில் இந்த மாதிரி காண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களே 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 பேர்த்துலேருந்து நம்ம ஒரு பிளேயர் தான் சூஸ் பண்ண போகிறோம். நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லாம் கொடுக்கறதுல ஒரே ஒரு பிளேயர் மட்டும் தான். எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஈஸ்வர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வின்ஸுக்கு கொடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஜாஸ் பிலிப்பே இருக்கட்டும், ஆர் மெக்கன்சி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் அவர் மேலே நீங்கள் பெட் பண்ணலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் பெட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண தேவையில்ல, 11 பேர் சூஸ் பண்ணாமல் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா குபேரா ஃபேண்டசி ஆப்பில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி மேட்சஸ் பொறுத்தவரையும் சிட்னி தண்டர்ஸ்க்கும் ஃபெர்த்துஸ்காட்சஸ்க்கும் நடக்கிறக்க 22வது BBL மேட்ச். அண்ட் டேட் பொறுத்தவரையும் ஜனவரி 3ஆம் தேதி. அண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் 3:45 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட ஈவினிங்னு சொல்லலாம். எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்த் ஸ்டேடியம், ஃபெர்த்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஃபெர்த்தில் பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 30 மேட்ச் ப்ளே பண்ணி ஓவராலாக 283 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 151 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 132 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதிகப்படியான விக்கெட் பார்த்திங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ அவங்க தான் அதிகமாக 204 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வெறும் 79 ரன் மட்டும் தான் எடுத்திருக்காங்க இந்த வெனுவில் பொறுத்தவரையும். ஸ்பின்னர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 87 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 43 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 44 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஆன் நடந்த இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா T20 வெனுவில் 11 விக்கெட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காங்க. வெறும் 3 விக்கெட் மட்டும்தான் ஸ்பின் பவுலர்ஸ் இந்த வெனுவில் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் T20 மேட்ச்சில் எடுத்திருக்காங்க. ரெண்டு டீமுக்கான ஒரு ஹெட் அவுட் ஸ்டாட்ஸ் பார்த்துடலாம். டோட்டலாக பார்த்திங்கன்னா 18 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமும் சேர்த்து. அதில் ஃபெர்த்துஸ்காட்சஸ் 9 மேட்சும் அண்ட் சிட்னி தண்டர் பார்த்திங்கன்னா 9 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமும் ஈக்குவலான ஃபைட்டில் தான் இருக்காங்க. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ரெண்டு டீமுக்கும் இம்பார்ட்டன்ட் மேட்ச். ஏன்னா அந்த குவாலிஃபிகேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய மேட்சாக கூட அமையலாம்னு சொல்லிட்டு ரெண்டு டீமும் நல்ல ஒரு ஃபைட் பேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கு அமையலாம். ரெண்டு டீமோட பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபெர்த்துஸ்காட்சஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பொறுத்தவரையும் மேத்யூ ஹர்ஸ்ட் அண்ட் ஃபின் ஆலன் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. கூப்பர் கோன்லி, ஹாரோன் ஆர்டி, ஆஸ்டன் டெர்னர், நிக்காப்சன், ஆஸ்டன் அகர், ஆண்ட்ரூ டை, ஜேசன் பெக்ரண்டாஃப், லான்ஸ் மோரிஸ், ஜாய் ரிச்சர்ட்சன். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபெர்த்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். அதே மாதிரி சிட்னி தண்டர்ஸ் பொறுத்தவரையும் டேவிட் வார்னர் அண்ட் கேமரான் பென்கிராஃப்ட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. மேட் கில்கீஸ், ஒலிவர் டேவிஸ், சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் வந்துருவார். ஸ்டெஃபன் ரோதர்ஃபோர்ட், கிறிஸ் கிரீன், டேனியல் சாம்ஸ், டாம் ஆண்ட்ரோஸ், லக்கி ஃபெர்குசன், வெஸ் ஆகர். இதுதான் பார்த்திங்கன்னா சிட்னி தண்டர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் ஒன்று இருக்க போகுது. ஸோ இப்போ ரெண்டு டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் ஒன்று பார்த்தாச்சு. இப்போது பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்டெலாம் எப்படி இருக்குது, ரீசன்ட் ஃபார்ம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபெர்த்துஸ்காட்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபின் ஆலன் எடுத்துக்கிட்டோம்னா ஹெட் வெயிட்டில் அண்ட் வெனுலையும் சரி பெருசாக அவருக்கு எதுவும் ப்ளே பண்ணல, மேட்சஸ் எதுவும் ஆடலை. பட் நல்லா நோட் பண்ண வேண்டியது லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் 50+ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அதோட அவர் ஒரு ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னால் மேட்ச் எல்லாமே வெரி ஃபஸ்ட்லேயே அவுட் ஆயிருவார். ஸோ 2 டக் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு முன்னால் அந்த சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆயிருந்தார். பட் லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருந்தார். ஸோ நல்லா பேட்டில் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டிருந்துச்சு. பட் எந்த மேட்சை பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா பை சான்ஸ் இயர்லேயே விக்கெட்டை விழுவறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே செகண்ட் பேட்டிங் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ஃபின் ஆலனா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேத்யூ ஹர்ஸ்ட்டை பொறுத்தவரையும் டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். ஸோ விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. ஹெட் வெயிட்டில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் வெனுவில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 32 ரன் அடிச்சிருக்காரு அண்ட் 3 கேட்ச் பிடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இவருக்குமே ஒரு
ஸ்லைட்லி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. 28 ரன் தான் அதிகப்படியாக அடிச்சிருக்காரு இந்த மேட்ச் சீரிஸில். பட் அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இயர்லியே விக்கெட்டை விட்டு போயிடுறாரு. பட் பவர் பிளே ஈக்குவல்ஸ் பண்ணலாம். பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அவருக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறப்போ ஒரு 50 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க. செகண்டாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹரோன் ஆர்டி பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. 56 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட் வெயிட்டில் பெருசாக ரெக்கார்டு இது அவர்கிட்ட பெருசாக இல்லை. பட் வெனு ரெக்கார்டு அப்படின்னு நோட் பண்ணிங்கன்னா 22 மேட்சஸ்க்கு 584 ரன்ஸும் அண்ட் 15 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் சரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸும் சரி, செகண்ட்லேயும் சரி, ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஹரோன் ஆர்டி. வெனு ரெக்கார்டு கொஞ்சம் பூராக இருந்தாலும் சரி, ஹெட் வெயிட் ரெக்கார்டு பூராக இருந்தாலும் வெனு ரெக்கார்டு ரொம்பவே நல்லா இருக்குது. விக்கெட் ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச் 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 8 மேட்ச் 8 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் அவர் ஃபார்முக்குலாம் ரிலாக்ஸ் போன மேட்ச் உள்ளே ப்ளே பண்ணார். பட் இந்த மேட்ச்சில் அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க பிரித்திஷ் காச்சஸ் அப்படின்னா அவருக்கு ஒரு கிராண்ட் லீக் டீமில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ஹரோன் ஆர்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். கூப்பர் கோன்லி பொறுத்தவரை இந்த சீசனில் ரொம்ப நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. சம்டைம் ஹெட் வெயிட்டில் பொறுத்தவரை ரன்ஸ் அதை அடிக்கலான்னு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 விக்கெட்டும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரைக்கும் 12 மேட்சஸ்க்கு 3 விக்கெட் அண்ட் 268 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு கூப்பர் கோன்லி. அதே மாதிரி ஃபஸ்ட்டில் பவுல் பண்ணுறப்ப தான் அந்த 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு வெனுலையுமே. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க பிரித்திஷ் காச்சஸ்னா கூப்பர் கோன்லி 1 or 2 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் ஒவ்வொரு டீமில். நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது இவரோட ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கடைசி 2 மேட்சஸில் 48 நாட் அவுட் அண்ட் 0 விக்கெட், 37 66 அப்படிங்கிறத கான்ட்ரிபியூட் கொடுத்து ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துடுறாரு, ட்ரீம் டீமுக்குள்ளேயே வந்துடுறாரு. ஸோ இவரெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ்டன் நகர் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 14 மேட்சஸ்க்கு 23 ஆவரேஜ் இருக்குது அண்ட் 228 ரன் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் சரி டீசெண்டான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஆவரேஜ் வெனுன்னு பார்த்திங்க அப்படின்னா 29 மேட்ச்சுக்கு 38 ஆவரேஜ் வச்சிருக்காங்க. ஸோ வெனு ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ண போகிறப்போ சேசிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு ஆஸ்டன் நகர். ஸோ சம்டைம் பார்த்தீங்கன்னா ஓவரும் பவுல் பண்ணுறாரு. அதில் 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு சொல்கிறேன்னா தண்டர்ஸ் பொறுத்தவரையும் டேவிட் வார்னர் அண்ட் மேக் கில்கீஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு இப்படி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்கனால ஆஸ்டன் டர்னர்கிட்டருந்து கண்டிப்பாக ஒரு 2 ஓவராச்சும் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி ஒரு விக்கெட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இவரோட ரீசன்ட் ஃபார்ம் பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கு. 35 அண்ட் நாட் அவுட்டில் போயிருக்காரு. 28 ஒரு விக்கெட் 8 அப்படிங்கிறத எடுத்திருக்காரு. ஸோ ஆஸ்டன் நகர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக் ஆப்ஷன் பொறுத்தவரையும் லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்குக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரோட ஹெட் அவுட் பொறுத்தவரை 3 மேட்சஸ்க்கு 31 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் வெனுவை பொறுத்தவரையும் 18 மேட்சஸ்க்கு 223 ரன் டீசெண்டான ரெக்கார்டு வச்சிருக்காரு ஃபோர்த் இன்னிங்ஸ்லையும். பட் ரீசன்ட் ஃபார்ம் தான் அவரோட வடக்குறை டவுன் ரொம்ப கீழே இருக்கனால அவருக்கு பேட்டிங் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறதில்ல. பை சான்ஸ் டாப் ஆடுற மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, சிட்னி தண்டர்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி டாப் ஆர்டர் கிளாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிக் ஆப்ஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஸோ அந்த மேட்ச்சில் தான் பார்த்தீங்கன்னா 47 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கு முன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்புகள் பெருசாக கிடைக்கல. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஒன் சைட் டீமுக்கு கூட நிக் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். ஆஸ்டன் நகர் ஹெட் வெயிட்டில் 9 மேட்ச் ப்ளே பண்ணி 126 ரன் அண்ட் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 7 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணி தான் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுல் அப்படின்னா இவரை மிஸ் பண்ணிடுங்க. ஸோ பெருசாக ரெக்கார்டு எதுவுமே இல்லை. வெனூவில் பொறுத்தவரையும் 21 மேட்சஸ்க்கு 15 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயும் அதிகப்படியான விக்கெட்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இவர் கொஞ்சம் போரான ரெக்கார்டு தான் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஆஸ்டன் நகர் கொஞ்சம் ஃபேண்டசி டீமுக்குள்ள அதிகப்படியான வாய்ப்புகள் வரல. ஒரு விக்கெட் தான் எடுத்துகிட்டு வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் மட்டும் தான் ஃபேண்டசி டீமுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வைஸ் பார்க்குறப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டேவிட் வார்னர் இருக்கட்டும், மேட் கில்கீஸ் இருக்கட்டும் அண்ட் ரூதர்ஃபோர்டு இருக்கட்டும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால ஆஸ்டன் நகர் கொஞ்சம் ஓவர்கள் குறைக்கப்படலாம். ஸோ அந்த டர்னர் கொஞ்சம் அந்த ஓவரை எக்ஸ்டென்சிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜாய் ரிச்சர்ட்சன் பொறுத்தவரை ஹெட் வெயிட்டில் 8 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட்சனுக்கு நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. 8 விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்ச் ப்ளே பண்ணி. அதே மாதிரி வெனூவில் பொறுத்தவரை 22 மேட்சஸ்க்கு 32 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனூலையும் அதே பாருங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. 11 மேட்ச்க்கு 20 விக்கெட் எடுத்திருக்காரு ஜாய் ரிச்சர்ட்சன். அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது கடைசி நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவருமே கம்பல்சரி பிக். ஃபஸ்ட்டு பவுலிங்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. செகண்ட் பவுலிங்னா ஜாய் ரிச்சர்ட்சன் மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஆண்ட்ரூ டை பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்க்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 7 மேட்ச்சுக்கு 9 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு பிளேயர். அந்த நிறைய ஸ்லோயர் டெரிவேஷன் போடுவார். வெனூவில் பொறுத்தவரை 29 மேட்ச்சுக்கு 47 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 13 மேட்ச்சுக்கு 20 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 17 மேட்ச்சுக்கு 27 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரெண்டுலேயுமே நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஆண்ட்ரூ டை. அந்த வெனூ அதே மாதிரி ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ
மேட்ச்சுக்கு ஒவ்வொரு விக்கெட் எடுத்துகிட்டே இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் டீமுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகளும் இவருக்கும் அதிகப்படியாக இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் ஆண்ட்ரூ டெய்னே சொல்லுவேன். ஜேசன் பெக்ரண்டாஃப் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும் ஜேசன் பெக்ரண்டாஃப் எடுத்திருக்காரு. அதே மாதிரி வெனுவும் பொறுத்தவரையும் 28 மேட்ச்சில் ப்ளே பண்ணி 37 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 13 மேட்ச்சில் 19 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 15 மேட்ச்சில் 18 விக்கெட்டும் எடுத்திருக்காரு ஜேசன் பெக்ரண்டாஃப். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் தான் நீங்கள் ரொம்ப நோட் பண்ண வேண்டியது. கடைசியாக ப்ளே பண்ண 4 மேட்சுமே 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமோட கண்டிப்பல்சரியாக வந்துடுறாரு. ஸோ வைஸ் கேப்டனாக கூட நீங்கள் இந்த மேட்ச்சில் அல்லது கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஜேசன் பெக்ரண்டாஃபை ட்ரை பண்ணி பாருங்கள். லோன்ஸ் மோரிஸ் பொறுத்தவரை ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி ஒரு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அந்த 2 விக்கெட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் அவருக்கு பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும். அதே மாதிரி வெனு நோட் பண்ணிங்கன்னா 11 மேட்ச்சுக்கு 18 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெனுவில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ஹெட் டு ஹெட்டில் எதுவும் ரெக்கார்டு இல்லைங்க. ரீசன்ட் ஃபார்மேஸ் நம்ம பார்க்குறப்போ லோன்ஸ் மோரிஸ் இருந்து லாஸ்ட் நடந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். நீங்கள் ஒரு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிட்னி தண்டர்ஸை பொறுத்தவரையும் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா ஹெட் ஹெட்டில் 1 மேட்ச் ப்ளே பண்ணி 19 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் வெனுவில் 4 மேட்சஸ்க்கு 213 ரன் அடிச்சிருக்காரு. அதுவும் செகண்ட் பேட் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. டேவிட் வார்னர் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பேட் பண்ணார் அப்படின்னா அவர் ஒரு 50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே செகண்ட் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்கு நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அவரோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவரோட கம்பேக் கொடுத்தாரு. 86 ரன் நாட் அவுட்டில் முடிச்சுட்டு போனார். அண்ட் 19, 17 அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறப்போ கடைசியாக மேட்ச்சில் நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு டேவிட் வார்னர். செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கேமரான் பென்கிராஃப்ட்டை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 1 மேட்ச்சுக்கு 12 ரன் தான் அடிச்சிருக்காரு. பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை ஹெட் டு ஹெட்டில். பட் வெனுவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 22 மேட்ச்சுக்கு 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 547 ரன்னும் அடிச்சிருக்காரு வெனுவில். அதுலேயும் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 10 மேட்ச்சுக்கு 43 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் 300 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கேமரான் பென்கிராஃப்ட் ஒரு அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ டேவிட் வார்னர் எப்படி செகண்டாக பேட் பண்ணுறது மஸ்ட்டோ அதே மாதிரி கேமரான் பென்கிராஃப்ட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குது. இன்னும் குறிப்பாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ரொம்ப ஆவரேஜ். பட் ரீசன்ட் ஃபார்ம் தான் கொஞ்சம் பூராக இருக்கனால நாட் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறாங்க. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கேமரான் பென்கிராஃப்ட்டை. அண்ட் மேட் கில்கீஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 117 ரன் அடிச்சிருக்காரு. செகண்டாக பேட் பண்ணுறப்போ நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயராக இருக்கார். அதே மாதிரி வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்ச்சுக்கு 83 ரன். அந்த ரெண்டு மேட்சுமே அது 83 ரன்னுமே செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. ஸோ மேட் கில்கீஸ் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா அவரை மிஸ் பண்ணிடுங்க. செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் பிக்காக ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23, 35, 74 அப்படிங்கிறது ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ டாப் ஆர்டரில் வந்தார் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒலிவர் டேவிஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச் ப்ளே பண்ணி 169 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இல்லை. ஒரு மேட்ச்சுக்கு 58 ரன், அதுவும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. பட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ஒரே மேட்ச் மட்டும் 47 ரன் அடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பெருசாக ஒரு நாக்கு எதுவும் வரல. ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஒரு ஒன் சைட் டீம்லாம் வேறு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்காட்சுக்கு நீங்கள் ஃபேவரபுளாக டீம் போகிறப்ப அதில் இவருக்கு சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக ஒரு டீமில் கொடுத்து பாருங்கள். ஷாம் பில்லிங்ஸ் பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் பண்ணியிருக்காரு. ஹெட் டு ஹெட்டில் பொறுத்தவரையும் இப்போ 8 மேட்ச்சுக்கு 44 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ நல்ல ஒரு ஆவரேஜ்னு சொன்னோம். 306 ரன் அடிச்சிருக்காரு. 6 கேட்சஸ் பிடிச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லேயும் நல்ல ஒரு ரெக்கார்டு இருக்கக்கூடிய பிளேயர் ஷாம் பில்லிங்ஸ். வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்சஸ்க்கு 111 ரன் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 83 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 4 கேச்சஸ் அண்ட் 3 ஸ்டெம்பிட் பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் நோட் பண்ண வேண்டியது கடைசியில் ஒரு பார்த்தீங்கன்னா கடைசி 3 மேட்ச்சில் 72 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். அண்ட் 15 அப்படிங்கிறத அவரோட கான்ட்ரிபியூட்டாக கொடுத்துருக்காரு. ஸோ ஹெட் டு ஹெட்டில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய பிளேயர் ஷாம் பில்லிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஷஃபைன் ரோதர்ஃபோர்டை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட் அண்ட் வெனு ரெக்கார்டு பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் இந்த மேட்ச்சில் பொறுத்தவரை கிராண்ட் லீக்கில் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 டீம் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீமில் வச்சு நீங்கள் ரிஸ்க்காக பிளேயராக ஒரு 2 டீமில் வச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு டீமில் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஒரு ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிறிஸ் கிரீன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 12 மேட்ச் ப்ளே பண்ணி 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா போத் இன்னிங்ஸில் 5 விக்கெட் வந்திருக்கு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்சஸ்க்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுவுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் சரி 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டும் வந்திருக்கு. ஸோ இவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச்சில் 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 1 விக்கெட் எடுத்துக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. டேனியல் சாம்ஸ் பொறுத்தவரை டபுள் ஆப்ஷன்ஸில் வரக்கூடிய பிளேயர். ஹெட் டு ஹெட்டில் 11 மேட்ச் ப்ளே பண்ணி
6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ரன்ஸ் எதுவும் பெருசாக ஸ்கோர் பண்ணணும். போத் இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு டேனியல் சாம்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா வெனுவிலையும் 3 மேட்சஸ்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த ஒரு விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் ரன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. பட் நோட் பண்ண வேண்டிய ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ 2 விக்கெட் அண்ட் 16 ரன் அப்படிங்கிறது, ரன் ஒரு விக்கெட், 2 ரன் ஒரு விக்கெட் அப்படிங்கிறத மேட்ச்சுக்கு இப்படி ஒரு ரன் அடித்து ஒரு 10 ரன் ஆச்சு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ இவரெல்லாம் ஸ்மால் லீக்கில் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டாம் ஆண்ட்ரோஸ் பொறுத்தவரை லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பவுலர். ஒரு மேட்ச் ஹெட்வுட்டில் ப்ளே பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. அதே மாதிரி வெனுவிலையும் விக்கெட் எதுவும் எடுக்கல. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா 1 விக்கெட் அண்ட் 1 விக்கெட் 2 விக்கெட் அப்படி எடுத்திருக்காரு. ஸோ பர்சன்டேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். கிராண்ட் லீக்கில் நீங்கள் 1 or 2 டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்கூசன் ஹெட்வெட் அண்ட் வெனு ரெக்கார்ட் ரொம்ப எதுவுமே இல்லைனாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ கடைசி மேட்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் போயிருந்தார். விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். செகண்டாக பவுல் பண்ணார் அப்படின்னா ஒரு 50 டேம்ஸில் ஃபர்கூசனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வெஸ்யாகர் பொறுத்தவரைக்கும் ஹெட்வெட்டில் 7 மேட்ச் ப்ளே பண்ணி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 9 விக்கெட்டும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு கொஞ்சம் போரான ஃபார்ம் இருக்குது. வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச்க்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 3 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ இவர் கடைசியாக ப்ளே பண்ண மேட்சஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் இந்த சீசனில் 3 மேட்ச், ஃபஸ்ட் மேட்ச் வந்து மேட்ச்லேயே 3 விக்கெட் எடுத்தார். அப்புறம் 4 விக்கெட் எடுத்தார். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க தண்டர்ஸ் அப்படின்னா வெஸ்யாகர் ஒரு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஃபெர்கூசன் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, அடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வைஸ் பேட்டில் பார்த்தலாம். பிளேயர் பேட்டிலில் மேத்யூ ஹஸ்ட்டுக்கு பெருசாக பேட்டில்ஸும் இல்லை. ஃபின் ஆலன் பொறுத்தவரையும் டேனியல் சாம்ஸ்கிட்ட ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அதே மாதிரி லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ்கிட்ட அவர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. அண்ட் ஹரோன் ஹார்டி பொறுத்தவரை மெக்கன்ட்ரோ கிட்ட ஒரு முறையும் அண்ட் லெக் ஸ்பின் கிட்ட பார்த்தீங்கன்னா ஹார்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் ஈடுபடுறாரு. அண்ட் கூப்பர் கோனலி பொறுத்தவரையும் பெருசாக பேட்டில்ஸ் எதுவும் இல்லை. ஆஸ்டன் டர்னர் பொறுத்தவரை டேனியல் சாம்ஸ் கிட்ட 6 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. கிறிஸ் கிரீன்கிட்ட ஒரு முறையும் வெஸ்யாகர் கிட்ட ஒரு முறையும் அதிகப்படியான விக்கெட்டை அவர் பார்த்தீங்கன்னா இழந்திருக்காரு. அண்ட் மெக்கான்ட்ரோ கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. நிக்காப்சன் பொறுத்தவரையும் மெக்கான்ட்ரோ கிட்ட ஒரு முறையும் லெக் ஸ்பின் கிட்ட பார்த்தீங்கன்னா 3 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் டேவிட் வார்னர் பொறுத்தவரையும் ஜேசன் பெக்ரண்டாஃப்கிட்ட 2 இன்னிங்ஸில் ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு டேவிட் வார்னர். கேம்ரான் பிராங்காட் பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 10 முறை 41 இன்னிங்ஸில் விக்கெட்டை இழந்திருக்காரு கேம்ரான் பிராங்காட். அண்ட் மேத் கில்கிஸ் பொறுத்தவரையும் ஆஸ்டன் நாகர் கிட்ட ஒரு முறையும் ஆண்ட்ரூ டை கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முறை விக்கெட் இழந்திருக்காரு. ஜேசன் பெக்ரண்டாஃப்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை அதிகமாக இழந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை கிட்ட தான் அவர் அதிகமாக விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஒலிவர் டேவிஸ் பொறுத்தவரையும் ஆஸ்டன் நாகர் அண்ட் மேத்யூ கில்லி கிட்ட ஒரு முறையும் லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 5 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் ஷாம் பில்லிங்ஸ் பொறுத்தவரையும் ஆஸ்டன் நாகர் கிட்ட ஒரு முறையும் ரிச்சர்ட்சன் கிட்ட 5 இன்னிங்ஸில் ஒரு முறையும் அண்ட் ஆண்ட்ரூ டை கிட்ட நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 5 முறை. ஸோ பார்த்தீங்கன்னா 14 இன்னிங்ஸில் 5 முறை ஆண்ட்ரூ டை கிட்ட தான் விக்கெட் அதிகமாக இழந்திருக்காரு. ஜேசன் பெக்ரண்டாஃப்டையும் ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. ஷாம் பில்லிங்ஸ் ஆண்ட்ரூ டை ஒரு பேட்டில் வைஸ் இருக்கிறதுன்னு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சஃபைன் ரோதர்ஃபோர்ட் பொறுத்தவரையும் டை கிட்ட ஒரு முறையும் லெக் ஸ்பின் கிட்ட 17 முறையும் அண்ட் ரைட்டாக மாப்ரே போகிற கூட பவுலர்கிட்ட 16 முறையும் சஃபைன் ரோதர்ஃபோர்ட் விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் டேனியல் சாம்ஸ் பொறுத்தவரையும் ஆண்ட்ரூ டை கிட்ட 5 இன்னிங்ஸில் 3 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு. அண்ட் கோனோலி கிட்ட ஒரு முறையும் மேத்யூ கில்லி கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு டேனியல் சாம்ஸ். ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டை தான் அதிகமாக விக்கெட்டை எடுத்துகிட்டு இருக்காரு இந்த பேட்டில் பொறுத்தவரையும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வருவோம். ஸ்மால் லீக்கில் நம்ம காமனான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் அண்ட் கூப்பர் கோனலி இந்த காம்பினேஷன் தான் ஒரு 80% உங்களுக்கு ஆப்ஷன்ட்டாக சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்மால் லீக்கில் வருவாங்க. ஸோ இவங்களை நீங்கள் ஸ்மால் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கிராண்ட் லீக்கில் பொறுத்தவரையும் டிஃப்ரென்ஸில் நம்ம யார் ரிஸ்க்காக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலன்னா ஃபெர்கூசன் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். கேம்ரான் பென்கிராஃப்ட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். ஆண்ட்ரூ டைக்கு கொடுத்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ரிஸ்க்காக கொடுத்து பார்க்கலாம். அண்ட் ஆரோன் ஹார்டிக்கு ஒரு டீமில் ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 6 கிராண்ட் லீக் டீம் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ 6 இந்த டீம் முழுக்க லைனப்ஸ் வரத்திரமெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க டீம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் மாற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டீம் 1 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் கேம்ரான் பென்கிராஃப்ட் அண்ட் மேத்யூ ஹர்ஸ்ட்டு, ஆஸ்டன் டர்னர், ஒலிவர் டேவிட்ஸ், கேம்ரான் கிரீன், டேனியல் சாம்ஸ், ஹரோன் ஹார்டி, கூப்பர் கோனலி, ஜேசன் பெக்ரண்டாஃப், ரிச்சர்ட்சன் அண்ட் ஃபெர்கூசன். இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பென்கிராஃப்ட் கேப்டன் ஆப்ஷனாக வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹர்ஸ்ட்டுக்கும் நான் இந்த ஓப்பனிங் காம்பினேஷனில் நான் விக்கெட் கீப்பிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ரிஸ்க்கான பர்சனாக நீங்கள் வேறாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா ஹரோன் ஹார்டிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். இல்லை கேம்ரான் கிரீனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங் ஷாம் பில்லிங்ஸ், ஃபின் ஆலன், டேவிட் வார்னர்,
ஹக்ஸ்டன் டர்னர், டேனியல் சாம்ஸ், கூப்பர் கோனோலி, ஜேசன் பெர்னாண்டோஃப், ஆண்ட்ரூ டை, ஜாய் ரிச்சர்ட்சன், ஃபெர்கூசன் அண்ட் வெஸ் ஜாகர். இது பிக் பண்ணியிருக்கக்கூடிய செகண்ட் டீம். இந்த செகண்ட் டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக ஜாய் ரிச்சர்ட்சனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வெஸ் ஜாகருக்கு நான் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் பவுலருங்களுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அதர் ஆப்ஷன் வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபின் ஆலனுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா சாம் பில்லிங்ஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். டீம் 3 பொறுத்தவரையும் கேமரான் பென்கிராஃப்ட், சாம் பில்லிங்ஸ், ஃபின் ஆலன் 3 பேர்த்தையும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். அண்ட் ஆஸ்டன் டர்னர் ஒரு மட்டும் தான் பேட்டிங்லேருந்து எடுத்திருக்கோம். டேனியல் சாம்ஸ் அண்ட் கூப்பர் கோனோலி, ஆண்ட்ரூ டை, ஜே ரிச்சர்ட்சன், ஃபெர்கூசன், வெஸ் ஜாகர் அண்ட் லான்ஸ் மோரிஸ். இது நம்ம பிக் பண்ணக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக கூப்பர் கோனலிக்கும் அண்ட் டேனியல் சாம்ஸ்க்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் இந்த காம்பினேஷனில் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் நீங்கள் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா பென்கிராஃப்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை லான்ஸ் மோரிஸ்க்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்டிகுலர் டீமில். அண்ட் அடுத்த டீம் பொறுத்தவரையும் 4th டீம் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் கீப்பிங்கில் சாம் பில்லிங்ஸ், ஃபின் ஆலன், ஆக்ஸ்டன் டர்னர், ரூதர்ஃபோர்ட், டேனியல் சாம்ஸ், கூப்பர் கோனோலி, ஜேசன் பெர்னாண்டோஃப், ஆண்ட்ரூ டை, ஜாய் ரிச்சர்ட்சன், ஃபெர்கூசன் அண்ட் வெஸ் ஜாகர். இந்த பிக் பண்ணியிருக்கக்கூடிய 4th டீம். இந்த டீமான கேப்டன் ஆப்ஷனாக வெஸ் ஜாகருக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஜேசன் பெர்னாண்டோஃபும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ஃபெர்தஸ் காசஸ் ஃபஸ்ட்டு போல் பண்ணாங்க அப்படின்னா ஜேசன் பெர்னாண்டோஃப் ஒரு கேப்டன் ஆப்ஷனை கொடுத்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் வெஸ் ஜாகருக்கு அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் வைஸ் சொல்லுங்க அப்படின்னா ஒரு டீமில் நீங்கள் ஆஸ்டன் டர்னருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ரூதர்ஃபோர்டு கூட ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் டீம் 5 பொறுத்தவரையும் சாம் பில்லிங்ஸ் ஆர் மேத்யூ ஹர்ஸ்ட், டேவிட் வார்னர், ஒலிவர் டேவிட்ஸ், டேனியல் சாம்ஸ், ஹரோன் ஆர்டி, கூப்பர் கோனோலி, ஜேசன் பெர்னாண்டோஃப், ஆண்ட்ரூ டை, ஃபெர்கூசன் அண்ட் வெஸ் ஜாகர். இதில் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது டீம். இந்த 5வது டீமில் கேப்டன் ஆப்ஷனாக ஃபெர்கூசனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ டைக்கும் நான் இப்படி பவுலிங் ஆப்ஷன்ஸாகவே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ண வச்சுன்னா டேவிட் வார்னருக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். மேத்யூ ஹர்ஸ்ட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் டீமை பொறுத்தவரையும் விக்கெட் கீப்பிங்கில் கேமரான் பென்கிராஃப்ட், மேத்யூ கில்கீஸ், மேத்யூ ஹர்ஸ்ட் அண்ட் ஆக்ஸ்டன் டர்னர், ஒலிவர் டேவிட்ஸ், ஆஸ்டன் ஆகர், டேனியல் சாம்ஸ், கூப்பர் கோனோலி, ஆண்ட்ரூ டை, ஃபெர்கூசன் அண்ட் வெஸ் ஜாகர் பிக் பண்ணிருக்கக்கூடிய 6வது கிராண்ட் லீக் டீம். இந்த டீமில் நான் பார்த்தீங்கன்னா டேனியல் சாம்ஸ் கேப்டன் ஆப்ஷனும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஆஸ்டன் ஆகருக்கு நான் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஆஸ்டன் ஆகர் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஆஸ்டன் டர்னருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு லோ பர்சன்டேஜில் பிக்காக இருக்கும். ஸோ அதர் ஆப்ஸ் வைஸ் நீங்கள் மேத்யூ கில்கீஸ் கூட ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த டீம் எல்லாமே லைன் ஆஃப்ஸ் வரதுக்கு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்க டீம். லைன் ஆஃப்ஸ் வந்ததுக்கப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.